அன்பினர்களே, ஏற்கனவே நாம் இதற்கு முன்பான காணொளியில் தந்திருக்கின்றோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மோதிக்கொண்டிருக்கின்றது. விரிசல் வெடித்து விட்டது. நெதனியாகவை போட்டு தாக்குகின்றார் துணை அதிபர் வான்ஸ் அவர்கள், ஜேடி வான்ஸ் அவர்கள். இப்பொழுது இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு இனவாதியான 2 அமைச்சர்களை போட்டு தாக்கி இருக்கின்றார் ஜேடி வான்ஸ் அவர்கள். அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாக்கியதற்காக ஃபென்க்வீர் பாதுகாப்பு அமைச்சர் இருக்கான்ல, மிகவும் மோசமான ஒருத்தன். அங்க போன தொண்டர்களை கூட மிகவும் சித்திரவதை பண்ணியிருந்தான். மற்றும் ஸ்மார்ஷை வான்ஸ் கண்டிக்கிறார். இவங்க ஒரு பாதுகாப்பு அமைச்சனும் நிதி அமைச்சனும். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஆக்ரோஷமாக எதிர்ப்பு தெரிவித்த போரை தூண்டும் இஸ்ரேலிய அமைச்சர்களான இடாமர் ஃபென்க்வீர் மற்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார். இன்றைய வெள்ளிக்கிழமை செய்தியாக 2வது செய்தியாக இந்த செய்தி வருகின்றது. மிகப்பெரிய வார்த்தை போருக்குள் 2 நாடுகளும் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. அவர்களின் நிலைப்பாடு யதார்த்தத்தில் இருந்து விலகியது என்றும் இஸ்ரேலின் சொந்த நலன்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் அவர் விவரித்துள்ளார். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அளித்துள்ள பேட்டியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கின் ஆகியோர் தொலைவிலிருந்து கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் மீது தீவிர தேசியவாதி என்று அழைக்கப்படும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஃபென்க்வீர் மற்றும் நிதி அமைச்சர் ஸ்மாரிச் ஆகியோர் நடத்திய பகிரங்க தாக்குதல்களை வான்ஸ் அவர்கள் கண்டித்திருக்கின்றார். உங்கள் சரியான திட்டம் என்ன? நீங்கள் 9 மில்லியன் மக்கள் கொண்ட ஒரு நாடு. உங்களிடம் உள்ள ஒவ்வொரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் கொலைகள் மூலம் தீர்த்துவிட முடியாது என்று இஸ்ரேலிய ஆட்சியை குறிப்பிட்டு வான்ஸ் அவர்கள் காரசாரமாக தெரிவித்திருக்கின்றார். டபுள் என்டிதாரம் பாருங்க. 9 லட்சம் மக்கள், 1 கோடியும் இல்ல, 9 லட்சம் மக்கள் நீங்க கொலை செஞ்சு பிரச்சனையை தீர்த்து விட முடியாத யதார்த்தத்தை இப்பதான் வான்ஸ் அவர்கள் ஏற்றிருக்கின்றார். எல்லா புகழும் இறைவனுக்கு. இஸ்ரேலை பாதுகாத்து வரும் ஆயுதங்களில் 2/3 பங்கு அமெரிக்க கைகளால் தயாரிக்கப்பட்டு அமெரிக்க வரிப்பணத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டவை என்றும் துணை அதிபர் மீண்டும் 2ஆம் தடவையாக சொல்லி இருக்கின்றார் பொதுவெளியில். இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்திற்கு ஒரு நேர்மறையான முன்னேற்ற பாதையை குறிக்கிறது என்றும் வான்ஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார். சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலை பாதுகாக்கும் பெரும்பாலான தற்காப்பு ஆயுதங்கள் அமெரிக்க தயாரிப்பு என்றும் அவை அமெரிக்க வரி செலுத்துவோரின் மக்களின் வரிப்பணத்தில் இருந்து நிதியளிக்கப்பட்ட ஆயுதங்கள் என்றும் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் இஸ்ரேல் தேசத்தின் மீது அனுதாபம் கொண்ட ஒரே நாட்டு தலைவர் டொனால்ட் ஜே ட்ரம்ப் மட்டுமே என்று கூறிய பேன்ஸ் தங்களின் மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்க ஜனாதிபதி தான் என்று நம்புவர்கள் விழித்தெழுந்து யதார்த்தத்தை உணர வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்துகின்றார். யதார்த்தம் என்றால் இப்ப சில நாதாரிகள் செய்றாங்களே, ஈரான் கால விழுந்து. ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசு. இது யார் சொன்னாலும் நாம தொடர்ந்து சொல்லி வரோம் இல்லை. யதார்த்தம் என்னன்னு சொன்னா, ஈரானை இன்னும் நீங்க சொறினீங்கன்னா அவன் செதிக்கிடுவான். இதைத்தான் சொல்லாம சொல்லார் வான்ஸ் அவர்கள். ஈரான் பலமாக இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன? ஈரானின் பெருந்தலைவர் மற்றும் ராணுவ தலைவர், அதாவது அவங்களுடைய சுப்ரீம் லீடர் மற்றும் ராணுவ தலைகள் எல்லாம் கொண்டுட்டால் நாடு சிக்குமுக்காடும் ஒரு தலைமைத்துவம் இல்லாத நாடாக, தலை இல்லாத முண்டமாக தத்தளிக்கும். நம்ம ஒருத்தன் இருக்கான ஒரு இந்த மங்கித்தொப்பி ரசாபாலரி என்று, அதாவது முன்னாள் மன்னன் ஷாட மன்னன் மகனோத்தம் கிடக்குறானே அமெரிக்காவிலே, இஸ்ரேல் தொப்பியும் போட்டுட்டு அவனை கொண்டு ஆட்சியில் அமைத்தலாம் என்றுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கனவு காண்ட. அங்க ஒன்றுமே நடக்கல. இப்ப உங்களுக்கு மிஞ்சி இருக்கிற யாரு? சபாநாயகர் கலிபா மற்றும் பொருள் மினிஸ்டர் அப்பாஸ் அவர்கள், அரக்சி அப்பாஸ் அவர்கள். இந்த 2 பேரையும் கொல்லத்தான் திட்டமிட்டாங்க. அதை பாகிஸ்தான் நுழைஞ்சுதான் இல்லை அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்காவது இந்த 2 பேரும் வேணும் என்றுதான் அதை அவங்க நிறுத்தி வச்சாங்க. உண்மையிலே இந்த பேச்சுவார்த்தையில அவங்க 2 பேர் ஈடுபாடு மிக அதிகமாக ஈடுபட்டுச்சு, வெற்றியும் அடைந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 2 பேரையும் கொல்லத்துக்குரிய பிளான் இருந்துச்சு. நரவுல தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஏர் மார்ஷல் ஆசிப் முனீர் அங்க என்ற பண்ணித்தான் அமெரிக்கா கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாச்சு, அவரை காப்பாத்தி வச்சாங்க. இந்தப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பொல்லாதவன்கள், ராணுவக்காரன் இந்த மஸ்தபா கம்பெனி எல்லாம் பொல்லாதவன்கள், பேச்சுக்கு என்ற கடமையை கிடையாது, இடியண்டா இருந்தார்கள். ஆனா ஒரு அமைதியான பேச்சுவார்த்தைக்கு டாக்டர் அப்பாஸ் அவர்களும் விமான ஓட்டி சும்மா இல்ல, அந்த பெருசும் சும்மா இல்ல, சபாநாயகன் சும்மா இல்ல, அவர் விமான ஓட்டி
கடைசியா பாகிஸ்தானுக்குள்ள விமானத்துக்கு அவர் தான் ஓட்டி இறக்கினாராம். அது செய்தி வரல, நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி மிக கைதேர்ந்த நிபுணர் தான் ஈரான்காரங்க. அதைத்தான் இந்த ஆள் சொல்லுவது, யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க என்று பான் சொல்லுகின்றார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அனைத்து முனைகளிலும் போர் நடவடிக்கைகளை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் 30 நாட்களுக்குள் அமெரிக்க கடற்படை முற்றுகையை அகற்றவும், ஜலச்சந்தி வழியாக வணிக போக்குவரத்தை மீண்டும் தொடங்கவும், குறைந்தது $300 மில்லியன் மதிப்பிலான புனரமைப்பு திட்டத்தை உருவாக்கவும் மற்றும் அமெரிக்க தடைகளை நீக்கவும் அழைப்பு விடுக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு விரிவான இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் நோக்குடன் இரு தரப்பினரும் 60 நாள் பேச்சுவார்த்தைகளை காலத்திற்குள் நுழைந்தனர். பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்களாக பணியாற்ற சுவிட்சர்லாந்தில் ஜூன் 19 அன்று நேரடி பேச்சுவார்த்தைகள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கிய ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாத போரை தொடர்ந்து ஏற்பட்டது என்றும், உலகம் முழுவதிலும் இஸ்ரேலுக்கு எஞ்சியிருக்கும் ஒரே நட்பு நாடு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்றும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் உண்மையை உறக்கச் சொல்லி இருக்கின்றார். உச்ச தலைவரின் அறிவார்ந்த தலைமை மற்றும் ஈரானிய தூதர்களின் விவேகமான ராஜதந்திரத்தின் கீழ் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க ராஜதந்திர சாதனையாகும். இந்த ஒப்பந்தம் தடைகளை நீக்குதல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த அமைதி குறித்த பரந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கிறது. நெதன்யாகுவின் தீவிரவாத கூட்டணியில் பெயர் போன நபர்களான டன்க்வீர் மற்றும் ஸ்மோரிஷ் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்து விமர்சித்துள்ளனர். இது இஸ்ரேலுக்கும் முழு சுதந்திர உலகிற்கும் தீங்கானது என்று ஸ்மோரிஷ் சமூக ஊடகங்களில் கூறியதுடன், லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்றும் கோரினார். முடிவில்லாத மோதலில் இருந்து விலகி பதற்றத்தை தணிக்கும் போக்கை கடைபிடிப்பதற்காக பல இஸ்ரேலிகள் கருதும் சியோனிச ஆட்சி ஒரு நாட்டில் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. இந்த அதிருப்தியை அவர்களின் நிலைப்பாடுகள் பிரதிபலிக்கின்றன. ஜனாதிபதி பெசஸ்கின் தலைமையில் செய்தி வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் மாபெரும் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்றும் அது சொல்லப்படுகின்றது. பேச்சுவார்த்தை செயல்முறை மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்லாமிய குடியரசின் தலைவர் அயதுல்லா சையத் மொசபா கொமெனி சமீபத்தில் அனுப்பிய செய்தியை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கின் மனதார வரவேற்றுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களே லெபனானின் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார். பெய்ரூட் மீதான தாக்குதல்களை மிகையான எதிர்வினை என்று விமர்சித்த அவர் மென்மையான அணுகுமுறையை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். புதிய ஒப்பந்தத்தின் கீழ் நோக்கத்திற்கு இணங்க அனைத்து முனைகளிலும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு அவர் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க ஈரான் இடையான இந்த உடன்பாடு பிராந்திய ஸ்திரத்தன்மை மீதான வாஷிங்டனின் அக்கறைக்கும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பை நம்பியிருக்கும் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் இடையே வளர்ந்து வரும் பிளவை வெளிப்படுத்துகிறது. தனது புரட்சிகர கொள்கைகளாலும் எதிர்ப்பு அச்சுக்களான தனது அர்ப்பணிப்புகளாலும் வழிநடத்தப்படும் ஈரான் வலிமை மற்றும் ராஜதந்திரத்தின் மூலம் அமைதியை நிலைநாட்ட தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் தந்திருக்கின்ற செய்தி அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிளவின் 2வது செய்தி. இன்னும் செய்திகள் நிறைய இருக்கின்றது, வந்த வண்ணம் இருக்கின்றது. அவைகளை நாம் இன்று மாலையில் போத்து வழங்குவோம். ஆக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பனிப்போர் வெடித்திருக்கு, அதான் உண்மை. இது எந்த இடத்துக்கும் கொண்டு விடக்கூடிய வழிவகை இருக்கின்றது. பார்ப்போம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு மோதலுக்குள் நுழைவதற்கான ஒரு 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 முன்னகர்வாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இன்னும் 2 மாதம் இருக்கு இல்லையா? இந்த 60 நாட்களுக்கும் தீவிரமாக மொசாட் பிளான் பண்ணி இந்த அமைதி ஒப்பந்தத்தை குழப்பதற்கான மிக அதிகமான நகர்வுகளில் ஈடுபடும் என்று பாகிஸ்தானுக்கு உள்ளிருந்து ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. பார்ப்போம். அடுத்து வரும் செய்திகளிலும் மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.